கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரோடு நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 332வது வேத வினாடி பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். 332வது வேத வினாவிடை பகுதியினுடைய தலைப்பு எதிரிகள். வேதாகமத்திலே தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக செயல்பட்ட அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்ட எதிரிகளை பற்றி நாம் பார்க்கலாம். அவர்களைத்தான் இந்த நாளிலே நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எடுத்துக்காட்டு, சாதுவான எதிரி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவேன். இதில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வச்சு சாதுவான எதிரி யார் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விடை என்பது சாத்தான். ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தை எடுத்துக்கலாம் அல்லது யோபுடைய சம்பவத்தை எடுத்துக்கலாம். சாதுவான எதிரி சாத்தான். இப்போ 10 கேள்விகள் கேட்கப்பட போகிறது. 10 கேள்விகளுக்கும் வித்தியாசமான விடைகள் இருக்க வேண்டும். சரிங்களா? முதலாவது கேள்வி, சொந்த எதிரி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு. சொந்த எதிரி பழைய ஏற்பாடு. ரெண்டாவது, இரக்கமற்ற எதிரி. இரக்கமற்ற எதிரி இது புதிய ஏற்பாடு. இரக்கமற்ற எதிரி புதிய ஏற்பாடு. மூன்றாவது, இழந்த எதிரி. இழந்த எதிரி பழைய ஏற்பாடு. நான்காவது கேள்வி, தலைக்கணம் பிடித்த எதிரி பழைய ஏற்பாடு. தலைக்கணம் பிடித்த எதிரி பழைய ஏற்பாடு. பொறுக்க முடியாத எதிரி. பொறுக்க முடியாத எதிரி பழைய ஏற்பாடு. ஆறாவது கேள்வி, ஆணவத்தில் பேசின எதிரி. ஆணவத்தில் பேசின எதிரி பழைய ஏற்பாடு. ஏழாவது கேள்வி, துரோகம் செய்த எதிரி. துரோகம் செய்த எதிரி புதிய ஏற்பாடு. எட்டாவது கேள்வி, கொடூரமான எதிரி. எட்டாவது கேள்வி, கொடூரமான எதிரி பழைய ஏற்பாடு. ஒன்பதாவது கேள்வி, பதவி வெறி பிடித்த எதிரி. பதவி வெறி பிடித்த எதிரி பழைய ஏற்பாடு. கடைசி மற்றும் 10வது கேள்வி, வசைபாடிய எதிரி. வசைபாடிய எதிரி இது பழைய ஏற்பாடு. இப்படியாக நீங்கள் நிதானித்து கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் வேற பதில்களை சரியாக அனுப்பியிருந்தாலும் அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். இப்போ நான் ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு கேள்வி எடுத்திருப்பேன். ஒருவேளை உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒரு பேரை ஆன்சரை போடும் பொழுது அதுக்கு சம்பந்தமாக இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நான் பார்த்து மதிப்பெண் உங்களுக்கு போடுவேன். அதனால் அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் யாவருக்கும் நன்றி. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.